மாத்தைக்கு ஒரு வீடுன்னு கிடந்தா நாங்க யாராவது ஒருத்தர் கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டோமா? ஊத்த மாட்டோமா? சிறப்பு பிஞ்சு போயிரும் தூமிய குடிக்கீங்களா? ஆற சொத்த ஆற கேக்குறத நான் சாகுற வரைக்கும் என் சொத்தை நான் மட்டுமே அனுபவிப்பேன். வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நாம் முகத்தில் பார்க்க போகிற படம் வந்து தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு படம். இதில் வந்து ராதிகா சரத்குமார் வந்து மெயினான டைட்டில் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ப்ரமோஷன் ரொம்ப வருஷமாகவும் சொல்ல முடியாது, சில மாதங்களாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிவகுமார் முருகேசன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிவாஸ் கே பிரசன்னா இசை இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ராதிகா சரத்குமார் அவங்களுடைய பேர் வந்து பவுனுத்தாய். இந்த படத்தில் அவங்க வந்து மதுரை மாவட்டம் செக்கார் நூரணி பகுதியில் வந்து வட்டி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வட்டிக்கு கொடுக்கறது, போய் வாங்குறது, வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வெளியில் வந்தாலே எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அடாரடியாக வந்து இருக்கக்கூடியவங்க. குடும்பங்கள்லையும் இவங்களை பார்த்து மருமகள்களும் 3 மருமகளும் இவங்களை பார்த்து கொஞ்சம் பயந்து ஒதுங்கி தான் இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாள் வந்து இவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து படுக்கை ஏறுறாங்க. பக்கவாதம் வந்துடுது. இவங்க செத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக ஊரே வந்து எப்போ தான் சாவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பசங்களும் வர்றாங்க, 3 பையங்களும் வர்றாங்க. 3 பையங்கள்கிட்டையும் வந்து ஒருத்தர் வர்றாரு. ஒருத்தர் மதுரை டவுன்லேருந்து வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உங்கள் அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு போன வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து 160 பவுனில் வந்து நகை செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே இவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த 160 பவுன் நகையை இந்த அம்மா எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தேடலை வந்து இருக்க ஆரம்பிக்குது. இப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறதுக்காக அம்மாட்ட போய் கேட்குறாங்க சைகையில். அவங்க அம்மா சொல்கிறது இவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுது. ராதிகா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போனவொடனே மதுரையில் எடுத்துகிட்டு போய் பெரிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் வச்சுருந்து பார்ப்போம், சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணணும். ஆனால் வந்து இதோடைய சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோடைய அவுட்புட் நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு எதையும் வந்து சொல்ல முடியாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இந்த சர்ஜரிக்கு கொண்டு போகிறாங்க. இவங்க பிழைச்சாங்களா, இவங்களுடைய 150 160 பவுன் நகையை வந்து இவங்களுக்கு வந்து மீட்க முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த கதை. நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களாமே, சொல்லுங்க. அதை ஏண்டிய கிளவி என்ன தடி கையை அடி சொல்லிக்கிருக்கா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. இந்த கதை மேலோட்டமாக இது கதையாக இருந்தாலும் இந்த படத்தினுடைய பின்னணியில் ஒரு பெண்ணுரிமையை பற்றி இந்த படம் பேசியிருக்கு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நம்ம இவங்க ராதிகா மேடத்தை வந்து ப்ரமோட் பண்ணி தான் இந்த படத்தை வந்து பண்ணாங்க. போஸ்டர்கள் எல்லாமே ராதிகா தான் இருக்காங்க. ராதிகா நடந்து வர்ற மாதிரியும் ராதிகா ஊஞ்சலில் ஆடுற மாதிரியும் தான் இந்த போஸ்டர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த படம் ராதிகாவை மையப்படுத்தியிருந்தாலும் ராதிகா ஆரம்பத்தில் ஒரு 20 நிமிஷம் வர்றாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு 15-20 நிமிஷம் வர்றாங்க. இன்பிட்வீன் டைம் வந்து இந்த படத்தை நகர்த்திட்டு போகிறது அப்படிங்கிறதும் இந்த படத்தினுடைய கதை நகர்ந்து போகிறதும் மற்ற நிறைய இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டால் தான். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது குறிப்பாக சில ஆர்டிஸ்ட் தான் வந்து இந்த கதையை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நடத்திட்டு போகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு, ராதிகா அம்மாவுக்கு 3 பசங்க இருக்காங்க. பவுனுத்தாய்க்கு அதில் ஒருத்தர் அருள்தாஸ், இன்னொருத்தர் வந்து பாலசரவணன், இன்னொருத்தர் நம்ம சிங்கம்புலி. இந்த 3 பேருமே வந்து அந்த பசங்க தான் அந்த கதையை நகர்த்திட்டு போகிறாங்க. இவங்க வந்து அந்த நகையை தேடுறதும் நகைக்காக இவங்க பண்ணுற வந்து தில்லு முள்ளும் ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் வந்து அந்த படத்தை வந்து நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அதையும் குறிப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு வந்து இந்த 3 பசங்கள் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கணவரோட சண்டை போட்டு வீட்டில் வந்து இருக்காங்க. அவர் எதுக்காக கணவர் வந்து சண்டை போடுறாருன்னா, அந்த மாப்பிள்ளை வந்து எனக்கு இன்னும் பவுன் எக்ஸ்ட்ரா வேணுன்ற சண்டை போட்டு இவர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த அம்மா வீட்டில் இருக்காங்க, அதாவது இவருடைய பொண்ணு. ஸோ இந்த பொண்ணுக்கு தெரியாமல் இந்த 160 பவுன் நகையை நம்ம வந்து ரவுட்டிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இது நடந்ததா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஆனால் இந்த ஒரு ஒன்லைனை வச்சுட்டு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெருசாக நம்மளை ஈர்க்கலை. செகண்ட் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மகன்கள் எப்படி ஒரு அம்மாவை பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், மருமகள்கள் எப்படி ஒரு தன்னுடைய மாமியாரை பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், பொண்ணு வந்து எப்படி நடத்தப்படுறா அப்படிங்கிறதும் இந்த படம் வந்து பேசியிருக்கு. படத்துடைய பலம் என்பதே 2வது பாதி தான். 2வது பாதியில் இந்த படம் ரொம்பவே வந்து சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து அந்த 3 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. யார் நம்ம அருள்தாஸ், சிங்கம்புலி, அப்புறம் வந்து பாலசரவணன், இந்த 3 பேருமே ரொம்ப அட்ராசிட்டியாக நடிச்சிருந்தாங்க. அதுவும் சிங்கம்புலி வந்து ஒரு கமல் ரசிகராக வர்றது, போகிற இடத்துலாம் கமல் பாட்டை போடுறாரு. அந்த சிச்சுவேஷன் சாங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அது சாவு வீடாக இருந்தாலும் ஒரு சாங் போடுறாரு, நடுவில் கல்யாண வீட்லேயும் ஒரு சாங் போடுறாரு, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இழந்ததுக்கும் ஒரு சாங் போடுறாரு. ஸோ பின்னாடி இருந்து பேக்ரவுண்ட் எல்லாமே அடிக்கடி கமலஹாசனுடைய பாடல்களை போடுறதுனால நமக்கு ரொம்பவே வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறாரு சிங்கம்புலி.
பாலசரவணன் வந்து நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அருள்தாஸ் அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 3 மருமகளா வரக்கூடியவங்க வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பொண்ணா நடிச்சவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்குது. சில கேரக்டர் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து அந்த படத்தில் வந்து ஒரு குடிகாரர் வர்றாரு. அவர் பண்ணுற காமெடியெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இளவரசு சில சீனில் வர்றாரு. அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா இளவரசு கேரக்டர் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண முடியாது. பண்ணால் அது வந்து அந்த சஸ்பென்ஸ் போயிடும். 2வது பாதி தான் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துது. குறிப்பாக 2வது பாதி வந்து எதை பற்றி பேசுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடைசி கிளைமேக்ஸில் வந்து இந்த படம் எதை பற்றி பேசுது ஆழமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னத்தமோ பெண் உரிமை, பெண் சுதந்திரம், பெண் விடுதலைன்றது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான பெண் விடுதலை என்பது பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடைகிறது அப்படிங்கிறத இந்த படம் வந்து ஆழமாக வந்து சொல்லுது. அதாவது எப்படி சொல்கிறாங்க, அந்த டயலாக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பவுனுத்தாய் ராதிகா சொல்கிறாங்க, ஒரு வந்து பொம்பளை சுதந்திரம் அப்படிங்கிறதே வந்து பொண்ணு தான் பிடிக்கிறமான வேலையை செய்கிறது தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கேஷுவலாக அந்த ஊர் மாவட்டத்தில் சொல்கிற ஒரு வசனத்தை அப்படியே கேஷுவலாக வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு பெரிய ஒரு பலம்னு நாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதுலேயும் ரொம்ப நல்லா ஒரு இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது வந்து இந்த ஆம்பளைங்க எல்லா சாமியும் வந்து ஆம்பளைங்களாக தான் இருக்குது. ஆனால் வந்து படிப்பிற்கும் செல்வத்துக்கும் வந்து என்றைக்குமே வந்து நம்ம ஆம்பளைங்களே லேடிஸை தான் சரஸ்வதியும் லட்சுமி தான் கையை காட்டுறாங்க. அப்படின்னா இந்த 2ம் பொம்பளைங்கிட்ட தான் இருந்தால் தான் சரியாக இருக்குன்றதுக்காக ஆம்பளே இது கடவுளாக இல்லை இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதெல்லாம் நம்மளை ரொம்பவே யோசிக்க வைக்குது இந்த படத்தில். இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு 7 நாளில் வந்து சர்வதேச பெண்கள் தினம் வரப்போகுது. பெண்கள் தினத்தில் ஒரு பெண்களை மையப்படுத்தி பெண் விடுதலைனா என்ன அப்படிங்கிறத வேற ஒரு கோணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் பெண் விடுதலை என்பதும் பெண் சுதந்திரம் என்பதும் நம்மளை எப்படி ப்ரொபரேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடை சுதந்திரம், ஆண் செய்கிற மாதிரியே பெண் செய்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, ஆண் சாப்பிடும்போது நம்ம பண்ணால் என்ன தவறு அப்படிங்கிறாங்க. ஆண்கள் செய்கிற எல்லா தவறையும் பெண்கள் செய்வது என்பது பெண் சுதந்திரம் கிடையாது. ஏன்னா அதுவும் சொசைட்டி பாதிக்கிற மாதிரி இங்கேயும் சொசைட்டியும் குடும்பமும் பாதிக்கப்பட தான் போகுது. இதில் இல்லை பெண் சுதந்திரம், இதில் இல்லை பெண் விடுதலை. பெண் விடுதலை என்பது அவங்க விரும்புகிற அந்த பணியை அவங்க செய்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத வந்து புரிய வச்சுருக்க ஒரு படம் தான் இது. இதில் ஒரு சின்ன ஒரு குறைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள்லாம் நம்மளை வந்து கொஞ்சம் கேள்வி கேட்க வைக்குது. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, இதே கேரக்டர் இதே செக்கானூர்னி உசிலம்பட்டி பகுதிகளில் இருந்த கேரக்டரை வந்து நம்ம ராதிகா வந்து ஒரு 30-32 வருஷத்துக்கு முன்னாடி 1993 வந்து கிழக்கு சீமையிலே அப்படின்னு ஒரு படத்தை நடிச்சிருப்பாங்க. விருமாயி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் அவங்களுடைய உடல் மொழியும் அந்த பாடி லாங்குவேஜும் குறிப்பாக இந்த செக்கானூர்னி கருமாத்தூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பெண்களுடைய உடல் மொழியை அப்படியே பிரதிபலிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, அவங்க ராதிகாவாக தெரிகிறாங்க. அதில் வந்து அவங்க வந்து அந்த கேரக்டராக பவுனுத்தாயாக தெரிகிறத விட ராதிகாவாக தான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. அது ரொம்ப வந்து அவங்களுடைய உடல் மொழி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அது வந்து அவ்வளோவா ஒரு மாஸ் ஹீரோவுக்கு காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நிறைய பின்னணியில் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு பெருசாக வந்து அவங்களுடைய ஒர்க் அவுட் வந்து ஆகலை. அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ராதிகா வந்து இவ்வளவு மேக்கப் போட்டு இவ்வளவு இந்த மாதிரி நடித்ததை விட இன்னும் கேஷுவலாக நடிச்சிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய இதே மாதிரி ஒரு தளத்தில் நடித்த படம் தான் பசும்பொன், அது மாதிரி கிழக்கு சீமையிலே. இங்கெல்லாம் வந்து அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக அந்த மண் சார்ந்து இருக்கும். இதில் மண் சார்ந்து இல்லை, அது சினிமாத்தனமாக இருக்குது அவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது. அவங்க அந்த இடத்த கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் ப்ரொவைடர் அந்த படத்தில் வந்து ஆரம்ப காட்சிகளையும் கிளைமேக்ஸ்லையும் வந்து அவங்க வர்றாங்க. கிளைமேக்ஸில் அவங்க சொல்கிற வசனங்கள் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை ராதிகாவை தாண்டி இன்னொருத்தர் இந்த ரோலுக்கு நம்ம யோசிக்க முடியாது. ஆனால் இன்னமும் வந்து ராதிகாவுடைய கேரக்டரை வந்து டேரக்டர் நல்லா பண்ணியிருந்திருக்கலாமோ, அவங்களுக்கு அதிகமான காட்சிகளை கொடுத்து அவங்களுடைய ஒப்பனை இந்த அளவுக்கு தேவைன்றது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். உங்க ஆத்தால சும்மா விட்டாலும் இன்னும் 2 தீபாவளிக்கு சாகாது. பேசாம வகுத்துக்குள்ள கையை விட்டு குடல் கொஞ்சம் புடி எடுங்கடா. அந்த கிழவிக்கு முன்ன நாம சேர்ந்துருவோம் போல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில இடத்துல லாஜிக் மீறல்கள் நிறையா இருக்குது. அதாவது இப்போது மதுரைக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது செக்கானூர்னி கருமாத்தூர்லாம். அங்கே சுற்றி நிறைய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லாம் 60 வருஷம் மேலே இருக்குது. இதை விட அதிகமாக வந்து நகரங்களில் என்ன இருக்கோ அதே ஒரு தொழில்நுட்பம் தான் அங்கேயும் இருக்குது. பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கேயும் வந்து ஒருத்தர் பழைய காலத்து மைக் செட்டை டேப்பில் போட்டு பாட்டு போடுறாரு சிங்கம்புலி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து படம் நகர்ற விதத்தில் நம்ம அதை மறந்துடுறோம். ஆனால் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். குறிப்பாக வந்து ஒரு மகன் எப்படி தன்னோட அம்மாவை பார்க்குறான்ற ஒரு சீன் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே நல்லா வச்சுருப்பாரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய டாக்டர்ஸ் குறிப்பாக 2 பேர் ரொம்பவே நல்லா பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த படம் வந்து தொட்டுட்டு போகுது. குறிப்பாக பெண்ணியத்தை ஆழமாக பதிவு செஞ்சுட்டு போயிருக்கு இந்த படம். முதல் பாதி ஆவரேஜாக இருக்குது. ஆனால் 2ஆம் பாதி முதலே சொன்ன மாதிரி 2ஆம் பாதி தான் ஒட்டுமொத்த படமும் நம்மளுடைய ஆழமாக யோசிக்க வைக்கிற ஒரு படம். கண்டிப்பாக இது வந்து பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம்.
பெண்ணியத்தையும் பெண் உரிமையும் வேற ஒரு கோணத்தில் யோசித்து சொன்ன படம். கண்டிப்பாக பாருங்கள். வர சர்வதேச பெண்கள் தினத்துக்கு ஒரு நல்ல படமாக இந்த படம் வந்திருக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வலுக்காக.